இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே கடும் தாக்குதல் நேற்று முன்தினம் நடந்தது. இந்த தாக்குதலில் 250க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை, அதாவது ஹிஸ்புல்லா லெபனானிலிருந்து டெல் அவியை நோக்கி வீசியிருக்கிறார்கள். இதில் 5 லாங் ரேஞ்சர் ராக்கெட்டுகள் என்ற தகவல்களையும் சொல்ல முடிகின்றது. இவ்வளவு அதிகமாக 250க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை அவர்கள் வீசியிருப்பதை IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஆர்மி ஃபோர்ஸ், அவர்கள் அதை ஒப்புக்கொண்டிருக்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. டெல் அவீவினுடைய சுற்றுப்புறங்களில் ஹிஸ்புல்லாவுடைய இந்த 5 லாங் ரேஞ்ச் மிசைல்களும் மற்றும் குறுகிய தூர 250க்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்கள் மிக கடுமையாக இருந்ததும், பலர் மிக அபாயகரமான தாக்குதலில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. ஆகவே இஸ்ரேலுடைய கணக்குப்படி கடும் மோசமான சேதத்திற்கு 10 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும், இஸ்ரேலில் மரண விகிதம் அதிகரிக்கலாம் அல்லது ஊனமுற்ற நிலை அதிகரித்திருக்கலாம் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த அல் மயாதினுடைய செய்தியின் அடிப்படையில் 5 நீண்ட தூர மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்கள் மூலமாக அது மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய மிலிட்ரி டார்கெட்டை அவர்கள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இந்த குறிவைத்து துல்லியமான இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும், ஹிஸ்புல்லா டெல் அவீவ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே, அதாவது இஸ்ரேலுடைய இராணுவ தளங்களை துல்லிய குறியின் மூலமாகவே ஹிஸ்புல்லா இந்த அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கோலான் பேஸில் படைப்பிரிவு 8200 மிலிட்ரி பேஸ், அவையும் டெல் அவிவி சுற்றியிருக்கக்கூடிய சப்பர்பன் பகுதிகளிலும் கூட ஏராளமான இராணுவ நிலைகளின் மீது இஸ்ரேலுக்கு பெரும் சேதத்தை ஹிஸ்புல்லாவுடைய தொடர் தாக்குதல்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கம் போல இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணதாக சில தகவல்களை சொன்னாலும் அதில் உண்மை இல்லை என்றும், இன்டர்செப்ட் பண்ணப்பட்டாலும் தொடர்ந்து இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சாதனம் வயதான நிலையில் இருக்கக்கூடிய அயன்டோம் செயலிழந்து முழுமையான செயலற்ற நிலையில் அது தொடர்ந்து 250க்கு மேற்பட்ட மிசைல் மற்றும் லாங் ரேஞ்ச் 5க்கு மேற்பட்ட மிசைல்கள் தாக்குதலிலே அவர்கள் பெரும் சரிவை சந்தித்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவுடைய இந்த லாங் ரேஞ்ச் மட்டுமல்ல, ட்ரோன் அட்டாக்ஸின் மூலமாக இஸ்ரேலுடைய அஷாத் நேவல் பேஸ் பெரும் சேதாரத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த அஷாத் நேவல் பேஸில் மட்டும் 10 பேர் மிக கவலைக்கிடமான தாக்குதலை அவர்கள் உள்ளாகியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ராக்கெட் அட்டாக்கின் மூலம் இஸ்ரேலுடைய பெட்டா டிகாவா, நஹாரியா கிழக்கு பகுதிகள், நார்த் டெல் அவீவ் பகுதிகள் பெரும் சேதாரத்திற்கு உள்ளாகியதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே ஹிஸ்புல்லாவுடைய நிலைகளை அவர்கள் தொடர்ந்து தாக்கியிருந்தாலும் அதற்கு பழிவாங்குவதற்காக லெபனானில் பொதுமக்களை அவர்கள் கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் நேரடியாக இதுவரை டெல் அவீவ் போன்ற பகுதிகளில் பொதுமக்கள் வாழும் பகுதிகளை அவர்கள் குறிவைக்கவில்லை என்பதை நாம் இவ்வளவு காலமாக நடந்த போரில் 400 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே லெபனானில் மக்கள் வாழும் பகுதிகளிலே 3500க்கு மேற்பட்ட பொதுமக்களை இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். 44,000க்கு மேற்பட்ட காசா மக்கள் தினமும் 30 பேர் 40 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்றைக்கு ஹிஸ்புல்லாவுடைய இந்த 250க்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல் மூலமாக டெல் அவியை சுற்றி இருக்கக்கூடிய சப்பர்பன் கோலான் குன்றுகளில் படைப்பிரிவு 800, அதையும் தாண்டி 55க்கு மேற்பட்ட த ப்ராஜெக்ட் லிஸ்ட் மிகப்பெரிய அளவில் நார்த் இஸ்ரேலுடைய டெரிட்டரியில் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருப்பதாக செய்திகள் வருகிறது. சென்ட்ரல் அண்ட் நார்த் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. மத்திய இஸ்ரேலும் வடக்கு இஸ்ரேல் பகுதியும் தான் இந்த 250க்கு மேற்பட்ட நீண்ட தூர மிசைல் தாக்குதல், லாங் ரேஞ்ச் மிசைலின் மூலமாக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும்
செய்திகள் வருகின்றது. இஸ்ரேல் இதற்கு அடுத்து பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை செய்வார்கள். அவர்கள் எப்பொழுதுமே உயிர் பலி தன் பக்கத்தில் இராணுவப்புறத்தில் அதிகமாக வந்தவுடனே காசாவை தாக்குவார்கள். லெபனானை தாக்கி தாங்கள் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்ததாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு வழக்கமான ஒரு நிலையாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் அங்கே பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய உள்நாட்டில் நேற்றைக்கு முன்தினம் நடந்த பெரும் போராட்டத்தில் மக்கள் பெஞ்சமின் நித்தானியாகுவை நாங்கள் நம்புவதற்கு தயாராகவில்லை, அவர் எங்களுக்கு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார் என்று அங்கே அவருக்கு எதிரான கனல்கள் மிக அதிகரித்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். நவம்பர் 24 தற்போதைய விவகாரத்தில் வேறு ஒரு பிரச்சனை அரபகத்துக்கு எதிராக இஸ்ரேலால் பரபரப்பான கருத்து ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக என்ன அது கருத்தினால் அரபு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரே தான் இந்த போராட்டத்தை இஸ்ரேல் எச்சரிக்கை செய்திருக்கிறது. யூத குழுவான சபாத் என்ற அமைப்பின் தூதுவரான ஸ்கெவி கோஹன் என்பவர் கடந்த வியாழக்கிழமை திடீரென மாயமானார். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு அமீரகத்தினுடைய மாயமான அவர் அப்போது முதல் அவர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியாத ஒரு சூழல் நிலவியது. இந்த சூழலில்தான் அவர் அங்கு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது மிக பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் வெடிக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் இது தொடர்பான விசாரணையில் ஐக்கிய அரபு அமீரகம் இறங்கியிருக்கிறது. ஐக்கிய அமீரகம் பொதுவாக அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கு நாட்டுக்கும் சவுதி அரேபியாவோடு இணைந்து அவர்கள் ஆதரவாகத்தான் சேர்க்கிறார்கள். ஆனாலும் யூதர்களுக்கு எதிரான பயங்கரவாத சம்பவம் என்று குறிப்பிட்ட இஸ்ரேல் அரசும் அதன் உளவு அமைப்பான மொசாத் மூலம் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் கடந்த வியாழக்கிழமை மாயமான ஸ்கேவி கோஹனின் சடலம் இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது கிரிமினல் நடவடிக்கை, யூத விரோத பயங்கர செயலாகும். குற்றவாளிகள் நீதியின் முன்னே நிறுத்துவதற்கு இஸ்ரேல் அரசு தன்னால் என்ற அனைத்தையும் செய்யும். கோஹன் மாயமானது முதலே அவரது குடும்பத்தினரோடு இஸ்ரேல் அதிகாரிகள் தொடர்பில் இருந்தார்கள். இஸ்ரேல் மால்டோவன் நாட்டவரான கோஹன் சடலமாக மீட்கப்பட்டது தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இது அமீரகத்தின் உள்துறை அமைச்சகம் இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில்தான் இஸ்ரேலுக்கும் இப்பொழுது அமீரகத்துக்கும் இடையே ஒரு பெரும் மோதல் பதட்டம் உருவாகியிருக்கிறது. அதே நேரத்தில் அமைதி ஏற்படுத்த அமெரிக்கா பெரிய அளவிலே முயன்ற நிலையில் 2020 அதற்கான பலன் கிடைத்து தான் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். அதன் பிறகுதான் வளைகுடா நாடான பஹ்ரைன், அமீரகம், மொரோக்கோ, சூடான் ஆகிய நாடுகளோடு இஸ்ரேலுக்கு நல்ல உறவு இருந்தது. தற்போதைய இந்த கோஹனுடைய மரணம், அவருடைய பிணத்தை கண்டுபிடித்ததன் மூலமாக இவற்றில் ஒரு சிறு கிராக் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தனது மக்களை அத்தியாவசியமான பயணங்களுக்கு மட்டுமே ஐக்கிய அமீரகம் செல்ல வேண்டும் என எச்சரிக்கை செய்திருக்கிறது. பயங்கரவாத நடவடிக்கைகள் இருப்பதால் ஐக்கிய அமீரகத்தில் இஸ்ரேல் நாட்டவர்களுக்கு பெரும் ஆபத்திருக்கும் சூழலில் அது மக்களை எச்சரிக்கை செய்திருக்கிறது. இந்த சூழல்தான் ஸ்வி கோஹனுடைய ஐக்கிய அமீரகத்தில் உயிரிழப்பு இஸ்ரேல் கடுமையாக எதிர்வினை ஆட்டியிருப்பதையும் நாம் இந்த செய்தியின் மூலம் பார்க்கின்றோம். இஸ்ரேல் மக்களே இஸ்ரேலுடைய நாட்டை எதிர்க்கிறார்கள், இஸ்ரேல் பிரதமர் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது ஏனைய பதட்டத்தை இஸ்ரேலே அதற்கு பொறுப்பாகும் என்பதுதான் செய்திகளிலிருந்து சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிற முகமையாளர்களின் கருத்தாக இருக்கிறது.